வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அவுட் சோர்ஸ் யூனிட் 6 இருந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பகுதி 1. பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயா அவருடைய புத்தகத்திலிருந்து தாங்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வீடியோ 1ங்க. இந்த வீடியோவில் 1லிருந்து 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எங்ககிட்ட ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் புக்ஸ் எதுவுமே இல்லைங்க மேம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றவங்க நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸை ஒன்று விடாமல் அதாவது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கா வெங்கடேசன் ஐயா அவருடைய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்கே வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்தபோது இராணுவ ஆளுநர்களின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆளுநர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கூற்று 2 பாருங்க, அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் அமரநாயக்க தானங்கள் என்று பெயர் பெற்றன. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். கூற்று 1 பாருங்க, தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்தபோது இராணுவ ஆளுநர்களின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆளுநர்கள் அமரநாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இங்க என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க, பாளையக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறு. இதற்கு சரியான பதில் அமரநாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கூற்று 2 பாருங்க, அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் அமரநாயக்க தானங்கள் என்று பெயர் பெற்றன. இது சரியான கூற்று. 2வது கொஸ்டின், விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1529 to 1564. விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரது தளவாய் அரியநாத முதலியரால் உருவாக்கப்பட்ட டேஷ் பாளையங்கள் மதுரை நாயக்கர்கள் காலத்துக்கு பின்னரும் நீடித்தன. 72. விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரது தளவாய் அரியநாத முதலியரால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள் மதுரை நாயக்கர்கள் காலத்துக்கு பின்னரும் நீடித்தன. 3வது கொஸ்டின், துவக்கத்தில் பெரும்பான்மையான பாளையக்காரர்கள் டேஷிலிருந்து வந்த இராணுவ தலைவர்களாக இருந்தனர். ஆந்திரா. துவக்கத்தில் பெரும்பான்மையான பாளையக்காரர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த இராணுவ தலைவர்களாக இருந்தனர். 4வது கொஸ்டின், டேஷாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் விஜயநகர பேரரசு பலவீனப்பட்ட போது இப்பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். 16. அதாவது 16ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் விஜயநகர பேரரசு பலவீனப்பட்ட போது இப்பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். இவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தில் ஆற்காட்டு நவாபுகளும் ஆங்கிலேயர்களும் தலையிட்டதை விரும்பவில்லை, எதிர்த்தனர். இதனாலதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி உருவானது. 5வது கொஸ்டின், ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக டேஷ் பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு. ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தமிழ்நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. 6வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, பாளையம் என்ற சொல் தெலுங்கில் பாலமு என்றும் தமிழில் பாளையம் என்றும் கையாளப்படும். இச்சொல் துவக்கத்தில் இராணுவ முகாமை குறித்தது. கூற்று 2, இவை புதிய அரசியல் அமைப்புகளாக உருப்பெற்றன. கூற்று 1 மற்றும் 2 சரி. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, பாளையம் என்ற சொல் தெலுங்கில் பாலமு என்றும் தமிழில் பாளையம் என்றும் கையாளப்படும். இச்சொல் துவக்கத்தில் இராணுவ முகாமை குறித்தது. கூற்று 2 பாருங்க, இவை புதிய அரசியல் அமைப்புகளாக உருப்பெற்றன. கூற்று 1 மற்றும் 2 சரி. 7வது கொஸ்டின், வலிமை மிக்க முக்கிய பாளையங்கள் யாவை? இவை அனைத்தும். வலிமை மிக்க முக்கிய பாளையங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி. 8வது கொஸ்டின், பாளையங்களை எவ்வாறு பிரிக்கலாம்?
ஏ பி இரண்டும் சரி. பாளையங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? தெலுங்கு பாளையங்கள், தமிழ் பாளையங்கள் என 2 வகைகளாக பிரிக்கலாம். 9வது கொஸ்டின், நெல் கட்டும் செவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை டேஷ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்தனர். தமிழ். நெல் கட்டும் செவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்தனர். 10வது கொஸ்டின், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குறி போன்ற கிழக்கு பாளையங்கள் டேஷ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தன. தெலுங்கு. எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி போன்ற கிழக்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தன. 11வது கொஸ்டின், பாளையத்தின் சொந்தக்கார தலைவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். பாளையக்காரர். பாளையத்தின் சொந்தக்கார தலைவர் பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டார். 12வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, மதுரையை ஆட்சி செய்த விசுவநாத நாயக்கர் மதுரையை சீரமைத்த போது மீனாட்சியம்மன் கோயில் உள்ளிட்ட நகரை சுற்றி மதிலுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் கோட்டையை கட்டினார். கூற்று 2, கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களின் அலுவலகங்களுக்காக 62 இரட்டை அடுக்கு கட்டிடங்களையும் கட்டினார். கூற்று 1 மற்றும் 2 தவறு. என்ன சொல்லியிருக்காங்க? 1, 2 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூற்று 1 பாருங்க. மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சீரமைத்த போது மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட நகரை சுற்றி மதிலுடன் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன் தவறுனா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? அகழியுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் கோட்டையை கட்டினார். அகழி. அப்போ இது தவறு. 2வது கூற்று பாருங்க. கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களின் அலுவலகங்களுக்காக இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 62. இதுவும் தவறு. ஏன் தவறுனா இங்க எவ்வளவு வரணும்? 72 இரட்டை அடுக்கு கட்டிடங்களையும் கட்டினார். அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஃபர்ஸ்ட் கூற்றுக்கு என்ன வரணும்? அகழி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கூற்றுக்கு வந்து 72 தான் கரெக்டான பதில். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 62. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 13வது கொஸ்டின், 1841 பிரிட்டிஷ் கலெக்டர் டேஷ் மதுரை நகரை விரிவுபடுத்துவதற்காக இக்கோட்டை அரண்களை அகற்றிவிட்டார். பிளாக் ஃபெர்ன். 1841 பிரிட்டிஷ் கலெக்டர் பிளாக் ஃபெர்ன் மதுரை நகரை விரிவுபடுத்துவதற்காக இக்கோட்டை அரண்களை அகற்றிவிட்டார். 14வது கொஸ்டின், பாளையத்தை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல், நீதி வழங்கல், நாயக்கருக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்புதல் போன்றவை டேஷின் பொறுப்புகள் ஆகும். பாளையக்காரர்கள். பாளையத்தை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல், நீதி வழங்கல், நாயக்கருக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்புதல் போன்றவை பாளையக்காரர்களின் பொறுப்புகள் ஆகும். 15வது கொஸ்டின், ஒவ்வொரு பாளையமும் டேஷ்களின் தொகுப்பாகும். கிராமம். ஒவ்வொரு பாளையமும் கிராமங்களின் தொகுப்பாகும். 16வது கொஸ்டின், பாளையத்தின் அதிபரான பாளையக்காரர் தனக்கு உதவி செய்ய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நியமித்து கொண்டார். அமைச்சர்கள் சேனாதிபதிகளாகவும் இருந்தனர். டேஷ் சேனாதிபதிகளுக்கு தலைவர் ஆவார். தளவாய். பாளையத்தின் அதிபரான பாளையக்காரர் தனக்கு உதவி செய்ய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நியமித்து கொண்டார். அமைச்சர்கள் சேனாதிபதிகளாகவும் இருந்தனர். தளவாய் சேனாதிபதிகளுக்கு தலைவர் ஆவார். 17வது கொஸ்டின், பாளையக்காரர்கள் ஆட்சி முறை ஒரு வகையான டேஷ் ஆட்சி என்று கூறலாம். இராணுவ முடியாட்சி. பாளையக்காரர்கள் ஆட்சி முறை ஒரு வகையான இராணுவ முடியாட்சி என்று கூறலாம். 18வது கொஸ்டின், பிரமுகர் குத்தகைக்காரர்களின் கடமைகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. அரசாங்கத்திற்கு நிலவரி செலுத்த வேண்டும்.
கூற்று 2 நெருக்கடி நேரத்தில் நாயக்கருக்கு இராணுவ உதவி செய்ய வேண்டும். கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது 18வது கொஸ்டின் இன்னொரு வாசிக்கிற நல்லா கவனிங்க. பிரமுகர் குத்தகைக்காரர்களின் கடமைகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, அரசாங்கத்திற்கு நிலவரி செலுத்த வேண்டும் என்பது சரியான கூற்று. கூற்று 2 நெருக்கடி நேரத்தில் நாயக்கருக்கு இராணுவ உதவி செய்ய வேண்டும். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. 19வது கொஸ்டின் கடனில் பிறந்து கடனில் வசித்து கடனை தன் வாரிசுகளுக்கு விட்டு சென்றவர்கள் யார்? உழவர்கள். கடனில் பிறந்து கடனில் வசித்து கடனை தன் வாரிசுகளுக்கு விட்டு சென்றவர்கள் யார்? உழவர்கள். 20வது கொஸ்டின் விளைநிலம் விளைச்சலை பொறுத்து டேஷ் பூமி என்று வகைப்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் விளைநிலம் விளைச்சலை பொறுத்து செம்மண் பொட்டல் களிமண் பூமி என்று வகைப்படுத்தப்பட்டது. 21வது கொஸ்டின் பாளையக்காரர்கள் ஆட்சி டேஷை மையமாக கொண்டு சுழன்றது. நில மானிய முறை. பாளையக்காரர்கள் ஆட்சி டேஷை மையமாக கொண்டு சுழன்றது நில மானிய முறை. 22வது கொஸ்டின் விளைச்சலில் பாதி பாளையக்காரரின் பங்காக இருந்தது. இப்பங்கு டேஷ் என்று அழைக்கப்பட்டது. பொது செலவு. விளைச்சலில் பாதி பாளையக்காரரின் பங்காக இருந்தது. இப்பங்கு பொது செலவு என்று அழைக்கப்பட்டது. 23வது கொஸ்டின் சரியான விளைச்சல் மதிப்பீட்டு முறையும் முறையான டேஷ் அளவும் இல்லாமையால் பாளையக்காரர் தன் தேவைக்கேற்ப தன் பங்கை எதேச்சையாக தீர்மானித்து கொண்டார். மாமூல். சரியான விளைச்சல் மதிப்பீட்டு முறையும் முறையான மாமூல் அளவும் இல்லாமையால் பாளையக்காரர் தன் தேவைக்கேற்ப தன் பங்கை எதேச்சையாக தீர்மானித்து கொண்டார். 24வது கொஸ்டின் டேஷ் முறை தமிழ்நாட்டின் பாரம்பரிய உள்ளூர் பாதுகாப்பு முறையாகும். ஊர்காவல். ஊர்காவல் முறை தமிழ்நாட்டின் பாரம்பரிய உள்ளூர் பாதுகாப்பு முறையாகும். 25வது கொஸ்டின் ஊர்காவல் முறை டேஷ் என்ற பெயரில் செயல்பட்டது. தலக்காவல். ஊர்காவல் முறை தலக்காவல் என்ற பெயரில் செயல்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.